எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களின் கதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு கிராமத்து கதை தான். நல்லா இருந்தது, சுவையான கதை. கேளுங்களேன். இந்த கதையோட பேர் மனிதர்கள். மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தான் அவர் இந்த கதையில் சொல்கிறாரு. நல்ல பெரிய தென்னந்தோப்பு. அந்த தென்னந்தோப்பு வழியாக அப்பா உடம்பை நல்லா சுற்றி போத்திக்கிட்டு அந்த காற்றை அனுபவித்த மாதிரியே அனுபவிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற மண் சாலையில் சேர்றாரு. அது சின்ன கன்றாக இருந்ததுலேருந்து வளர்த்தவர் தான் அந்த தென்னங்கன்று. இன்றைக்கி நல்லா வளர்ந்து போய் ஒரு பெரிய ஓலை கொடையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி நிற்கிது. அது வளர வளர அதோட ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவர் வெளியூருக்கு போனால் கூட இந்த தென்னந்தோப்போட நினைவு அவருக்கு இருக்கும். சீக்கிரம் வந்துடுவார். 2 நாளைக்கு மேலே அவர் இருக்கவே மாட்டார். அப்படி அவர் நடந்து போயிட்டுருக்கும்போது அவருக்கு எதுக்க உப்பு மண்டி அப்பாவு தேவர் வர்றாரு. அவர் அப்பாவை பார்த்துட்டு, நமஸ்காரம் ஐயா, காலையில் உலாவுறீங்க போல இருக்கு அப்படின்னாரு. ஆமாம், தென்னந்தோப்பு வழக்கு இன்னைக்கு வர்றாப்புல தானே? ஆமாம், ஆனாலும் ரொம்ப அநியாயம் ஐயா. இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குற கதையால இருக்குது அப்படின்னு அப்பாவை தேவர் சொல்லும்போது, போகட்டும் விடுங்க, என்ன அப்படி சாதாரணமாக சொல்கிறீங்க? ஊரில் உத்தமர்னு பேர் உங்களுக்கு. எதுக்கு எவனாவது கால் மேலே கால் போட்டு உட்காருவானா? அந்த அளவுக்கு கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்களை போய் ஒருத்தன் கோர்ட்டுக்கு இழுத்துட்டானே, நன்றி கெட்ட பையன். நாம் எதுக்கு அதை பற்றி பேசணும்? விடுங்க. விஷயத்தை 4 பேர் பார்த்தா 4 விதமாக அவங்க பார்வைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம கவலைப்பட்டு அந்த கவலை கட்டுப்படி ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா நகர ஆரம்பித்தார். கால நேரம் வெயில், அப்படியே மஞ்ச வெயில். அந்த சாலையெல்லாம் வைக்கலை உதுத்து போட்ட மாதிரி நல்ல அருமையான ஒரு வெளிச்சம். அங்கே ஒரு குதிரை வண்டி கிடக்கு. அங்கே இருக்கிற குதிரை முகத்தில் அந்த ஒரு பைய ஒன்று கட்டி விடுவாங்க பார்த்தீங்களா, அதில் கொள்ளு இருக்கும். அந்த கொள்ளை அந்த குதிரை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியே அப்பா அங்கே போய் நின்ன உடனே, கும்பிடுறேன் ஏசம்மா. அப்பா என்ன பண்ணார், அந்த குதிரையோட முதுகை மெல்ல அப்படியே தட்டி கொடுத்துட்டு அது பக்கத்தில் போய் நின்னார். அது கொள்ளு சாப்பிட்ற அழகு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கார். அந்த குதிரை வண்டிக்காரன் கேட்குறான், இன்றைக்கி ஐயா கோர்ட்டுக்கு போகணுங்களா? 10 மணிக்கு நான் வீட்டாண்ட வந்துடுறேங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே, வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடுப்பில் சொருகி வச்சுருந்த பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. அவன் அதை வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு, உழைக்கிறதுக்கு முன்னாலேயே கூலி கொடுக்குற மகாராசா நீங்கள், உங்களை போய் அவன் கோர்ட்டுக்கு இழுத்துட்டானே அப்படின்னு சொன்ன உடனே, சச்சா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்பா வீட்டுக்கு வரும்போது குழந்தைங்க பள்ளிக்கூடத்தில் இருந்து புறப்படுற நேரம் ஆகிட்டு, படிச்சுக்கிட்டு இருக்கிற கிருஷ்ணமூர்த்தி அப்படியே பார்வையை செலுத்துகிறான். அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே செய்தித்தாளை கீழே போட்டுட்டு வேகமாக வாசலுக்கு வந்து அப்பாவுக்கு அங்கே இருந்த சிமெண்ட்டு தொட்டியில் தண்ணியை மொண்டு கால் கழுவுறதுக்கு கொடுக்குறான். அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, காலை அப்படியே மேலேயும் கீழையுமா போட்டு தேய்ச்சிட்டு காலை கழுவிட்டு வர்றாரு. அப்பா, வெந்நீர் தயாராக இருக்குது, விளாவி தட்டுமா? சரி. அப்பா நேராக தோட்டத்தை நோக்கி போகிறாரு. அப்படியே கிருஷ்ணமூர்த்தி அப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் ஏதோ தளர்ந்து போன மாதிரி அவனுக்கு தெரியுது. அவர் முதுகு கூட கொஞ்சம் லேசாக வளைஞ்ச மாதிரி இருக்குது. முகத்தில் கூட ஒரு சுருக்கம்தான். தலையில் கூட முடி நரைக்க ஆரம்பிச்சிட்டுது. அப்பாவை நினைக்கும்போது கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப வருத்தம். வானத்தை தொடுறதுக்கு தன்னோட தலையை நீட்டிக்கிட்டு போகிற மாதிரி இந்த தென்னை மரமெல்லாம் நல்லா வளர்ந்து கிடக்கு. 9வது படிச்சுக்கிட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி அப்பாவோட விரலை பிடிச்சிக்கிட்டு அந்த காலங்களில் அந்த தென்னந்தோப்பில் உலாவறதுக்காக போவான். அந்த மாதிரி ஒரு தடவை போனப்போ கிராமத்தில் விவசாயி மாதிரி இருக்கிற ஒருத்தரும் அவரோட மனைவியும்
ஒரு 8 வயசு ஒரு பொன் குழந்தையும் வேகமாக 3 பேருமா வந்து அப்பாவோட காலில் விழுந்த உடனே அப்பாவுக்கு ஒரே பதட்டம். அடடா, என்னப்பா இது, என்ன பண்ணுறீங்க 2 பேரும், எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்ன உடனே நாங்கள் எல்லாம் ஐயாவோட மச்சினர் ஊர்க்காரங்க. ஐயாவுக்கு தான் தெரியுங்களே, வானம் காஞ்சும் கெடுக்கும் பேஞ்சும் கெடுக்கும். இந்த வருஷம் ஊரில் வெள்ளாமே கிடையாது, வேலை வெட்டி இல்லை, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்தோம் ஐயா. எங்கள் மூஞ்சியை பார்க்கலனாலும் இதோ அந்த புள்ள மூஞ்சை பார்த்து 2 வேளை கஞ்சிக்கு தங்கிக்கிறதுக்கு ஒரு குடிசைக்கும் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்கள் எப்படியாவது பிழைச்சிக்குவோம் ஐயா அப்படின்னு அவர் கேட்ட உடனே அப்பா யோசிக்கவே இல்லை. அடுத்த நிமிஷமே நம்ம தோப்பில் ஒரு குடிசை போட்டு தர சொல்கிறேன், தோப்புக்கு காவலாக இருந்துக்கங்க, ஏதாவது சம்பளம் போட்டு தரேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அப்பாவோட காலில் விழறதுக்கு அவங்க முயல்கிறாங்க. உடனே அப்பா என்ன பண்ணார், என் காலில் விழாதீங்க, என் காலில் மட்டும் இல்லை யார் காலிலையும் விழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை அந்த கிருஷ்ணமூர்த்தி 9ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நினைவு அவனுக்கு வருது அப்பாவை பார்த்த உடனே. இந்த வீரமுத்து என்ன பண்ணார், குதிரை ஓட்டி சரியாக குதிரை வண்டியை கொண்டாந்து வாசலில் நிறுத்தின உடனே இந்த குதிரை என்ன பண்ணுது, கீழே குனியறதும் நிமிர்றதுமா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, தலையை இந்த பக்கமாக அந்த பக்கமாக ஆட்டிக்கிட்டே இருக்குது. அப்பா என்ன பண்ணார், குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட குளிப்பார். குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு அப்பா அவர் சாமி கும்பிடும்போது என்ன சொல்லுவார்னா, அந்த முருகனோட பாட்டு திருப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, அந்த பாட்டை தான் அவர் பாடுவார். ஒரு அரை மணி நேரம் அவரையே மறந்து சாமி கும்பிடுவார். அதுக்கப்புறம் அவர் ஒரு கதர் சட்டை வேட்டி பளிச்சுன்னு நெத்தியில் திருநீர் அப்படியே வந்து சாப்பாட்டில் வந்து உட்கார்ந்த உடனே அம்மா உடனே அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. 2 இட்லி தான் அவர் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் கடுங்காப்பி தான், சர்க்கரை போடாமல் இந்த வாயில் ஒரு கசப்பு தட்டும் பாருங்க, அதை சாப்பிட்டுட்டே அவர் காப்பியை குடிச்சிட்டு வெளியில் வர்றாரு. ஜட்கா வண்டியில் புறப்பட ஆரம்பிக்கிறாரு. வண்டி புறப்படுது. அப்படியே தெருவை வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிறவர் மாதிரி இருக்கார். ஆனால் அவர் தெருவை பார்க்கல. அவர் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனை. இப்போ தான் சமீப காலமாக தான் கோர்ட்டுக்கு போகிற நிர்பந்தத்துக்கு அவர் ஆளாயிருக்கார். கோர்ட்டில் அப்படியே போய் தரையை உத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறத பார்த்தா பார்க்குறவங்களுக்கு மனசுக்குள்ளார ரத்தம் வடியும். அந்த மாதிரி உட்காந்துருப்பார். அங்கே நிறைய பேர் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வேலைக்கு போனால் தானேங்க செலவு சட்டை போட முடியும். அவங்கவுங்க வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. குதிரையும் போய்கிட்டு இருக்குது. அப்பாவோட பார்வை மட்டும் மாறவே இல்லை. கோர்ட்டு கட்டடம் வந்துடுது. கோர்ட்டு கட்டடம்னாலே எப்படி இருக்குங்க, நல்ல நிழல் தானே, நல்லா எல்லா இடங்கள்லேயும் வாதாமரம் அது இதுன்னு பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசேல்னு இருக்குது. அப்படியே அங்கே பார்க்கும்போது நிறைய பேர் கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு போகிறவங்கள பார்க்குறாரு. நிறைய பேர் பிரச்சனைகளோடு உட்காந்துருக்கிற மனிதர்களையும் பார்க்குறாரு. இந்த மனிதர்கள்லாம் இந்த கோட்டு போட்டிருக்காரு, கருப்பு கோட்டு, அவங்க நம்மளை காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு 3ஆம் மனுஷனை நம்பி வந்த மாதிரி தான் அவருக்கு மனசுக்குள்ளார ஒரு தோற்றம், மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அப்பாவும் உள்ளே போய் ஒரு பழைய நாற்காலியில் உட்காந்துக்கிட்டாரு. எல்லா இடத்துலையும் நீளமாக நாற்காலி. கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டான். அவங்க அப்பாவுக்கு பின்னால் உட்காந்துருக்கான். ஒரு வயதான ஒரு வக்கீல் ஒரு சட்ட புத்தகத்தை புரட்டிக்கிட்டு இருந்தார். ஒரு 2 மணி நேரம் அப்பா அங்கே தான் உட்காந்துருந்தார். அப்பாவுக்கு ஏன் இப்படி ஒரு சோதனை? ஒரு தடவை அவர் என்ன பண்ணார், பண கஷ்டம், தோப்பை விற்றுடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு விற்கவும் விற்றுட்டார். வாங்கினவன் என்ன பண்ணான்னா, தோப்பை கிரயம் பண்ணணும்ல, அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒரு குடிசை இருக்கே, குடிசையை காலி பண்ணாதானே கிரயம் கொடுத்து அந்த தோப்பை வாங்க முடியும். அதனால் அவர் என்ன பண்ணார், அதை காலி பண்ண சொன்ன உடனே முனியாண்டி என்ன பண்ணிட்டான், முடியாதுன்னு மறுத்துட்டான்.
25,000 ரூபாய் பணம் கொடுத்தாதான். அது மட்டும் கிடையாது, தங்குறதுக்கு எங்கேயாவது ஒரு இடமும் எனக்கு கொடுக்கணும், 25,000 ரூபா பணமும் கொடுக்கணும். அப்போ தான் நான் இந்த தென்னந்தோப்பை விட்டு போவேன்னு அழிச்சாட்டியமாக பண்ணிட்டான். என்ன பண்ணுறது அப்படின்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏதேதோ பண்ணி பார்த்துட்டு கடைசியில் அப்பா கோர்ட்டுக்கு வந்துட்டார். 12 மணி மத்தியானம் அப்பாவை அப்போ தான் கூப்பிடுறாங்க. போன உடனே அப்பா போய் அந்த கூண்டில் நிற்கிறத பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இவர் பேச ஜட்ஜு சொல்கிறாரு, தொடங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே திரிசூரனை அணிந்த ஒருத்தர் நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கார். அப்பாவுக்கு முன்னால் வந்து நின்றுக்கிட்டு பேர் அது இது எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு. விசாரித்தோடனே அப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிக்கிட்டும் இருக்கார். அப்போ அந்த வக்கீல் கேட்டார், உங்களுக்கும் அந்த தோப்பு காவல்கார முனியாண்டிக்கும் என்ன உறவு அப்படின்னு கேட்டோன்னே, உறவுன்னெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னோடய மைத்துனரோட ஊரை சேர்ந்தவர் அவர். என்னோடய மைத்துனர் பேரை சொல்லிக்கிட்டு பழப்புக்கு வழி கேட்டார். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு கொடுத்தேன். ஆமாம், காவல்காரனுக்கு மாதம் 50 ரூபாய் கூலி கொடுத்து தானாகவே கீழே விழுற தென்னை மட்டையெல்லாம் எடுத்து நீங்கள் விற்றுக்கலாம், இது முடைஞ்சி நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே. வழக்கமாக நாட்டு வழக்கத்துக்கு இது வந்து கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி, கூடுதலாக நீங்கள் அவருக்கு சலுகை பண்ண மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, இருக்கலாம், அது மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் 3 பேர் இருக்கிற அந்த குடும்பம் பிழைக்கிறதுக்கு தேவை அப்படின்னு நினச்சேன். இறக்கத்துக்காக தான் அதை அப்படி பண்ணினேன். தப்புன்னு நான் சொல்கிறீங்க? இறக்கம்னு சொல்ல முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்கிறது தானுங்க அழகு அப்படின்னு சொன்ன உடனே, முனியாண்டிக்கு நீங்கள் உதவி எதாவது சொல்கிறது மனிதாபிமான காரணத்தினாலையா இல்லை வேறு ஏதாவது மறைவான காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டார் வக்கீல். அப்பாவுக்கு முகம் சுழிச்சுக்கிட்டு, என்ன மறைவான காரணமா? ஆமாம், மறைவான காரணம்தான் அப்படின்னு மெதுவாக தொண்டையை சிறுமிக்கிட்டே வக்கீல் கேட்டார். உமக்கும் இந்த முனியாண்டியோட மனைவிக்கும் கள்ள தொடர்பா? அதனால தான் இந்த உதவியை நீங்கள் அவருக்கு அளவுக்கு அதிகமாக செஞ்சீங்க. அதனால தான் தென்னந்தோப்போட விளைச்சலை கூட அவருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படியெல்லாம் உங்கள் எதிர்கட்சி முனியாண்டி சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு வக்கீல் கேட்ட உடனே கிருஷ்ணமூர்த்திக்கு சிகரெட் நெருப்பை வெறும் காலால் மிதித்த மாதிரி சுரீர்னுச்சு. அப்படியே கிருஷ்ணமூர்த்தி அவங்க அப்பாவை பார்க்குறான். அப்பாவுக்கு வந்து வியர்வை அப்படியே வழியுது, முகமெல்லாம் செவந்து போயிட்டுது, நாக்கெல்லாம் குழறுது, தடுமாறி போகிறாரு. இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த கூண்டோட, அவர் நின்றுட்டு இருந்தார்ல கூண்டு, அந்த கூண்டோட மரச்சட்டத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாரு. அவர் கையெல்லாம் அப்படியே நடுக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து முகத்தை எல்லாம் தொடச்சிக்கிற மாதிரி மற்றவர்களோட பார்வையிலேருந்து தன்னை விலக்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வராங்க. வர்ற வழியில் எங்கேயுமே கிருஷ்ணமூர்த்தியோட அவர் பேசவே இல்லை. கிருஷ்ணமூர்த்தியும் அவங்க அப்பாவை நிமிர்ந்து பார்க்குறதுக்கு அவனுக்கும் ஒரு தயக்கம்தான். அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழனும் போலவும் இருக்குது அவனுக்கு. ஆனால் அந்த வண்டி ஓட்டிகிட்டு வந்த வீரமுத்துவால் அதை பொறுத்துக்கவே முடியல. வீரமுத்து, என்ன அநியாயங்கையா இது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பஞ்சம் பிழைக்க வந்தவனுக்கு வாழ்வு கொடுத்த உங்கள் மேலேயே நாக்கில் நரம்பு இல்லாமல் பொய்யா பழி போடுறானே, இவன் விளங்குவானா? இவன் பொண்டாட்டி பிள்ளை உருப்பிடுமா? இவன் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறுமா இல்லை ஏறினாதான் தங்குமா அப்படின்னு பேசின உடனே அப்பாவுக்கு ஒரே கஷ்டமாக போயிட்டு, ஏய் என்னப்பா சொல்கிற, குழந்தை குட்டிங்களையெல்லாம் எதுக்கு இழுக்கிற? ஏதோ எனக்கும் முனியாண்டிக்கும் தகருன்னாக்கா அதுக்காக அந்த குழந்தை என்ன பண்ணும்? வாழப்போகிற பொண்ணை பற்றி இப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னாரு.
நீங்கள் எப்பவும் இப்படி தான் ஐயா, பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி, களைக்கு உரம் போட்ட மாதிரி அயோக்கியர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு 6 வேளை சோறு போட்டு ஆதரிப்பீங்க. அந்த தெய்வத்துக்கு கூட கண் அவிஞ்சு போயிடுச்சு பாருங்களேன் அப்படின்னொன்னே, சரிப்பா விடு அப்படின்னு அப்பா கண்டிப்பாக பேசிட்டார். இப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். முத்தம்மாவுக்கு இங்கே முனியாண்டியோட பொண்ணு முத்தம்மா இருக்காள, அவளுக்கு ஆடி வந்தால் 18 வயசு. அவள் பார்க்குறதுக்கு அழகுன்னா அப்படி ஒரு அழகு, கருப்பாக இருந்தாலும் நல்ல நாவப்பழத்தை விட பெரிய அழகு. அவள் ஈச்சம்பழத்துலேயும் இனிய கருப்பழகியாம், அந்த மாதிரி அவ்வளவு அழகாக இருந்தா. சேந்தமங்கலத்துலேருந்து சண்முகம் அப்படிங்கிறவன் வந்து பொண்ணை பார்த்துட்டு, முத்தம்மாவை பார்த்துட்டு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்த புடவையும் கொடுத்து நகையும் கொடுத்து சீரெல்லாம் நல்லா சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் சண்முகம் என்ன பண்ணா, அந்த மாப்பிள்ளை அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை வரக்கூடியவன் தோப்பு வீட்டுக்கு வந்தான். வெளியில் முத்தம்மா ஆசைப்படி பெருக்கிட்டு இருந்தா. அவனை பார்த்த உடனே ஒரே வெட்கம், தாண்டி குதித்து வழக்கமத்தை அப்படியே போட்டுக்கிட்டு ஓட்டமாக ஓடி போயிட்டா. இவன் ஓடி வர்றதை பார்த்த முனியாண்டி என்ன பண்ணுறான், வெளியில் பார்க்குறான். சண்முகம் வர்றதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து அங்கே இருந்த திண்ணையில் ஒரு தட்டு தட்டி தூசியெல்லாம் சண்முகம் உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணான். ஆனால் சண்முகத்தோட முகத்தில் ஒரு சின்ன சலனம் கூட கிடையாது. அவன் முகத்தை பார்த்தா கடுமையாகவே இருக்குது. பார்த்த உடனே என்ன மாப்பிள்ள என்ன அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டான் முனியாண்டி. நிறுத்துங்க அதை. என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க. எதுக்கு கூப்பிட்றீங்க? நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் இன்னும் மாப்பிள்ளை ஆகலை, இனிமேயும் ஆக மாட்டேன், அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சண்முகம் சொன்ன உடனே, என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ளை? கல்யாண பத்திரிக்கையெல்லாம் அடித்து கொடுத்தாச்சு, இப்போ வந்து என் தலையில் இடிய போடுறீங்களே? உங்கள் தலையில் நான் ஏன் இடிய போட போகிறேன்? தெய்வம்னு ஒன்று இருந்தால் அது போடும் உங்கள் தலையில். மிதிச்சா புல்லு கூட சாவாதுங்கிற மாதிரி ஒரு தர்ம ஆத்மா அந்த பெரியவர். அவர் மேலே எப்பேற்பட்ட அபாண்டத்தை நீ சுமத்தி இருக்க. அவர் சாபம் தர மாட்டார், ஆனால் ஊர் கூடி போடுற சாபம் பலிக்காமையே போயிடும். அதெல்லாம் எதுக்கு வீணான பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் போயிட்டான். முத்தம்மா அப்படியே திக்கு இல்லாமல் அப்படியே பார்த்து அப்படியே நிற்கிறா. எல்லாம் அவகிட்ட இருந்த அந்த உற்சாகம் எல்லாம் போயிட்டு, அவளோட கனவு எல்லாம் கலைஞ்சு போச்சு. அவளுக்கு எனக்கு மட்டும் எங்கள் அப்பா செஞ்சது பிடிச்சா இருக்குது, எனக்கும் தான் பிடிக்கலை. எந்த நேரம் அந்த நரகத்துலேருந்து வெளியேறலாம்னு இருந்தேன். என் நினப்பெல்லாம் மண்ணாயிடுச்சே. ஒரு முறை கல்யாணம் வர போய் முடிஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டா யார் வந்து கட்டிக்குவாங்க? காலத்துக்கும் இங்கே கடந்து இந்த உப்பை தின்னுட்டு இருக்கிறத விட செத்து தொலைகிறதே மேல் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா. இந்த செய்தி அப்பாவுக்கு போய் சேர்ந்தது. அப்பா ஆற்று திருவிழா நடந்தது. கட்டு சோறெல்லாம் கட்டிக்கிட்டு ஆத்தாங்கிற மணலில் போய் அப்பா அம்மா கிருஷ்ணமூர்த்தி எல்லாருமா உட்காந்துக்கிட்டு இந்த சித்திரான்னம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் அப்பா சட்டுன்னு சாப்பிட்றத நிறுத்திட்டாரு. என்ன பாவம்ப்பா இது, ஐயோ கல்யாணம் ஒரு தடவை நிச்சயமாகி நின்று போயிட்டா அந்த பொண்ணை யாரும் கட்ட மாட்டாங்களே, ஐயோ பாவம் அப்படின்னு அப்பாவுக்கு ஒரே கவலை. அம்மாவுக்கு எரிச்சல்னா எரிச்சல். கொஞ்சம் யோசனையோடு தான் பேசுங்களேன். அந்த பாவி உங்களுக்கு செஞ்ச அந்த தீம்பை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். எப்பேற்பட்ட அபாண்டத்தை உங்கள் மேலே சுமத்தியிருக்கான். அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனைங்க இது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, நாம் அப்படி சொல்லக்கூடாது. முனியாண்டி அப்படி என்ன பெரிய தப்பை எனக்கு பண்ணிட்டான்? 10 வருஷமாக அவன் உழைச்சவன் தானே. அவனுக்கு ஏதோ பணம் தேவை, நெருக்கடியில் அவன் புத்தி அந்த மாதிரி போயிடுச்சு. இதுக்கு மேலே கடவுள் அது இதுன்னு சொல்லாத. கடவுள் ஒரு நாள் மனுஷங்களை அழ பண்ணவே மாட்டார்.
அவருக்கு அதுவா வேலை. எனக்கு என்னவோ மனசு குறுங்குது. இப்படியெல்லாம் ஆகிறது, இந்த மாதிரி நடக்கிறது, இதுக்கெல்லாம் என்னோட பங்கும் கொஞ்சம் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்பா அழுக வர்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குரலில் அவர் சொன்ன உடனே அதை கேட்ட கிருஷ்ணமூர்த்திக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, அப்பாவுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை வந்துட்டுதே அப்படின்னுட்டு, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணை நான் ஏற்றுக்கிறேனே, எனக்கும் நீங்கள் எத்தனையோ இடங்கள்ல இருந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு தானேப்பா இருக்கீங்க, உங்களுக்கு மறுப்பு இல்லைன்னா சொல்லுங்கள், நானே அந்த பொண்ணை கட்டிக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொன்ன உடனே அப்பாவோட முகத்தில் அவ்வளவு மகிழ்ச்சியை தாண்டவம் ஆடிச்சு. அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியை அவன் பார்த்ததே இல்லை. இப்படி இந்த கதையை பிரபஞ்சன் அவர்கள் முடிக்கிறாங்க. அதாவது கேடு நினச்சவனுக்கும் நல்லதையே நினைக்கணும் அப்படின்னு இந்த கதையின் மூலம் அவர் சொல்கிறாரு. ஆனால் அவரோட பையனும் அவங்க அப்பா மாதிரியே எவ்வளவு ஒரு நல்ல பையனாக வளர்ந்துருக்கான். ஒரு பொண்ணுக்கு அபாண்டம் வரட்டும்னு நினைக்கிறது ஒரு கூட்டம்னாலும் அந்த சின்ன பொண்ணுக்கு எந்த தீமையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பெருந்தன்மை, ஒரு தகப்பனுக்கே உரிய ஒரு பெருந்தன்மை அவர் கிருஷ்ணமூர்த்தியோட அப்பா கிட்ட இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது மனசு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. இதெல்லாம் சாத்தியப்படுமா அப்படின்னா எங்கோ சில இடங்களில் இதெல்லாம் நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. தீங்கு செய்தவங்களுக்கும் போயிட்டு போகுதுன்னு நல்லது செய்யக்கூடியவர்கள் நம்முடைய நாட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய நேரமாக இது இருக்கிறது. இந்த கதையை கேட்கும்போது நாம் கூட யாருக்காவது தீங்கு செய்தவர்களுக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தா ஐயோ வேண்டாம் போ அப்படின்னு ஒதுங்கி போக வேண்டிய ஒரு சிந்தனையை தூண்டும் விதத்திலேயும் இந்த கதை இருந்தது. இதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் இந்த கதை. தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு நான் நிறைய கதைகள் சொல்லிக்கொண்டே வர்றேன். இது வரைக்கும் நிறைய கதைகள் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், பின்னூட்டம் கொடுங்க. ஏதாவது இன்னும் யாரோட கதையாவது உங்களுக்கு வேண்டும் அப்படின்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த கதைகளை எல்லாம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.